மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மை வி3 கமெண்ட்ஸ் ரீடன்ட்டு ஒவ்வொரு சேனல், அதாவது மை வி3க்கு ஆதரவாக இருக்கும்ல அந்த சேனல்னாலும் சரி, எதிராக இருக்கும்ல அந்த சேனல் சரி, எல்லா சேனலில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நம்ம பொது வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனிக்கு எதிராக இருக்கிறவங்க எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மை வி3 எம்டி சத்யானனுக்கு பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சன் நியூஸு, தந்தி நியூஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. நம்மளும் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ விட்டுருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை வி3 ஆதரவாக இருக்கிற இந்த சேனல்லேயே மை வி3 ஆர்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஓகேவா? இதில் இருக்கிற அந்த கமெண்டை ரீட் பண்ணிடலாம். எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் சார், மக்களின் நம்பிக்கை குறைந்து விட்டது. இதுக்கு 2 ரிப்ளை பார்த்துடலாம். உண்மைதான், அதுதான் உண்மைதான் போட்டிருக்காரு. ப்ரோ, காசு வராது, தட்ஸ் இட். இனி என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அதை, ஓகேவா? காசு வராது, என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராது. வழியில் போகிறவர் அடி கொடுத்த கைப்புள்ள சட்டையே கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்குறவன் கதி கைப்புள்ள. இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது? உடன் இருப்பவர், அது அவங்க தலைவிதி. 1 பேர் உண்மையா? அப்படித்தான் இருக்கு நிலைமை. இந்த சேனலோட அட்மின்ஸ் போட்டிருக்காரு. வாருங்கள் நண்பர்களே, வவ்வால் மாதிரி தலைகளாக தொங்கிக் கொண்டு கேப்சா அடிப்போம். உனக்கு எதற்கு இப்படி ஒரு சந்தோஷம்? அடுத்தவர் துன்பத்தில் நீ ஒரு ஜென்மம். ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்காக்கா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பைடர் படத்தில் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நன்றாக உள்ளது. காலதாமதமாக நேரிட்டால் மக்கள் நம்பிக்கையற்று போவார்கள். ஏற்கனவே நம்பிக்கை போச்சு. இந்த கேஸுக்கும் நம்ம அசோக் மீது கொடுக்குற மனுவுக்கும் நீதிபதி சொல்லுற தீர்ப்புக்கும் என்ன பிரச்சனை வரும்? தெளிவாக சொல்லு பார்ப்போம். கரெக்டாக பேசுனேன். கேஸ் நடக்குது, கோர்ட் சொல்லட்டும். அதை விட்டுட்டு தூண்டி விட்டு அசோக் மேலே கேஸ் கொடுங்க, பிஎம்கேக்கு ஓட் போடாதீங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுனான்னு சொல்கிறதெல்லாம் தூண்டி விடுறது. ஆமாம், இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்ல, அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது இருக்கும்போது ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ தூண்டி விடுறது தான். ஆடு புலி புல்லுக்கட்டு, ஓகேவா? உண்மைதான். ஈவன் இஃப் ஹி கம் அவுட், அவர் வெளியே வந்தாலும் he will not give money, பணம் தர மாட்டார். கேப்சா போட நோ இன்ட்ரெஸ்ட். உண்மைதான் ப்ரோ. வெளியே வந்தால் பேமெண்ட் போடணும், உள்ளே இருந்தால் பணத்தை பதுக்க விஜயராகவன் இருக்கிறார். அவர் வேலையை முடித்தவுடன் இவர் வெளியே வருவார். நமக்கு பேமெண்ட் போடாட்டால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியவுடன் கொடுக்க இயலும். அதுவரையில் பொறுத்து இருங்கள். வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் பணம் 10 வருடங்களுக்கு பின் தான் வரும் அப்படின்னு சொல்ல வராரோ? அப்படித்தான் நடக்குது. இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரி 9.5 லட்சம் மக்களிடமிருந்து 2431 கோடி, அதாவது 51 கோடி, 2451 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30லிருந்து 71ஆக மாற்றப்பட்டுள்ளது. 420 120B 409 109 ஐபிசி செக்ஷன் 5 ஆப்டியன் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ அவ்வளவுதானா? சூப்பர். அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அண்ட் SG4 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணணும். சத்யானந்தல் எல்லோரையும் ஏமாற்றி இருக்கான். அவன் யாரும் ஷர்ட் பிடிச்சி கேட்கல. ஏமாத்தின சத்யானந்தனை அவனை சட்டையை பிடிச்சி கேளுங்க சொல்ல வராங்க. ஸ்கேம். App will be closed soon. Take screenshot of your profile from the app so that it will be helpful to give police complaint to get money. ஓகேவா? ஆப் க்ளோஸ் பண்ண போடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இவர். அதனால் அந்த உங்களுக்கான வர வேண்டிய தொகையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் கட்டுறீங்க அப்படிங்கிறது உங்கள் அந்த ஆப்லேயே இருக்கும். ஓகேவா? கான்டாக்ட் டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக கேஸ் கொடுக்க போகிறேன். இனி பணம் கிடைப்பது கொஞ்சம் சிக்கல். பணம் வராது. சார், உங்கள் பேர் என்ன சார்? டாஷ்போர்டு காட்டுடா. நான் சிஎம் மெம்பர், பிப்ரவரியில் தான் ஜாயின் பண்ணேன். கேஸ் போடுங்க, கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. குட். நீங்கள் மை V3 மெம்பர் கிடையவே கிடையாது. நிறைய இடங்களில் மை V3 மக்களை தூண்டி வேடிக்கை பார்க்கும் எதிரி கூட்டத்தில் ஒரு நபர். எதற்கு இப்படி ஒரு பொழப்பு? எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஒரு சந்தோஷம். அடுத்தவர் துன்பத்தில் இன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் மை V3 நபர் இல்லை. இந்த ஐடி நிறைய இடங்களில் கமெண்ட் செய்வதை காண முடிகிறது. யூ ஆர் நாட் அட் ஆல் மை V3 மெம்பர். கேஸ் டிஸ்போஸ்டு. அதுக்கு என்ன ரீப்ளே பார்த்துடலாம். இல்லை ப்ரோ, கம்பெனி க்ளோஸ்டு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ்டு, நோ மணி. உன்னை கேட்டாங்களா ரீப்ளே பண்ணுன்னு உன் வேலையை போய் பாரு. மை V3 டேஸ் தம்பி, அப்ளைன்னு ஒரு காசு ரெடி பண்ணி வச்சிக்கோ, இல்லைன்னா மண்டி போட ரெடி ஆகிக்கோ. ப்ரோ, உங்களுக்கு தூத்துக்குடியா திருநெல்வேலியா? நம்ம ஊர் ஸ்லாங் அப்படியே இருக்கு. ஆமாம் ப்ரோ. அதாவது அவர் தூத்துக்குடியா இல்லை திருநெல்வேலியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆமாம் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். இல்லை தூத்துக்குடின்னு சொல்லணும், இல்லை திருநெல்வேலின்னு சொல்லணும். சரி, அதை பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, கேர்லெஸ்ஸாக இனி வீடியோ போடாதீங்க. கோர்ட்டில் கேஸ் சிவியராக இருக்குது. ரொம்ப வருத்தமாக உள்ளது. இன்னைக்கு அசோக் கூட ஆளா? இன்னைக்கு அசோக் கூட ஆளா? நீங்கள் அசோக்கோட ஆளா? அதுக்கு தான் அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காரு. நேற்று வெயிட் பண்ணுங்க, இன்று வெயிட் பண்ணுங்க, நாளை வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பணம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் 500 பேர் மொத்தமாக சென்று மை V3 ஆர்ட்ஸ் மேல் புகார் அளிக்க ஒன்று சேர்கிறோம். எத்தனை மாதங்கள் பொறுத்து கொண்டு உள்ளது? அவர் உள்ளே இருக்கிறதுக்கும் பேமெண்ட் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்ல வராரு. ஆமாம் ப்ரோ, ஏதோ ஏமாத்த திட்டம் போடுற மாதிரி தெரியுது. புகார் கொடுப்பது நல்லது போல. நெக்ஸ்ட் வீடியோ போட தானே? பேமெண்ட் வருமுறை வீடியோ போடுவோம். உனக்கே எதுவும் தெரியாதுல்ல, ஏன் வீடியோ போடாத? ஓகே. நான் அன்புமணி ராமதாஸ் வீட்டு முன்பு சென்று மனு கொடுக்க வேண்டும். திருடனுக்கு தேல் கொட்டியது போல் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட்டு. கொட்டி இருக்கிற மாதிரி உள்ளே போய் இருக்கிறவன் சக்தி ஆனந்தன். ஓகேவா? திருடனுக்கு தேல் கொட்டி இருக்குது யாருன்னா சக்தி ஆனந்தன் சொல்லுவாங்க. உங்கள் டேஷ் நீங்களே டேஷ் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளாக மை V3 மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பாருடா வெண்ணே. ஏண்டா வேறு வேலையை பாருடா போடா. ஓகே ப்ரோ, கோர்ட் கிளியராக சொல்லிடுச்சு இது பர்சேஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. நெக்ஸ்ட் அப்ளைனஸ் கேஸில் ஆட் ஆகிடுவாங்க. இனி என்ன தான் சோசியல் மீடியாவில் கத்தினாலும் நோ யூஸ். இட்ஸ் ட்ரூ. டே, உங்கள் ஓனர் 4 months வெளியில் தான்டா இருந்தார். எதுக்கு பணம் போடலை? நீ பணம் போட வாய்ப்பில்லை. அதுவும் கரெக்டு தான். அந்த அம்மா வந்து அந்த சேனலில் சொல்லிச்சுல, அவர் உள்ளே இருக்கிற எப்படி பணம் போடுவார்? ஏம்மா 4 மாதமாக வெளியே தான் இருந்தார். ஜூலை 5 தான் உள்ளே போனார். ஏன் பணம் போடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா சார்? எல்லா கடையும் ஓகே, தயவு செய்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்கோ, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்கிறார். நீ பணம் வராது, கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. மை V3 மெம்பர்ஸ் கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்ட காத்தருள்வாய் இறைவா, நன்றி இறைவன். என்னிடம் வராதீர்கள் தோழர்களே, வகுந்து விடுவேன். யாருடி? அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. உனக்கு வைத்தறிச்சல் இப்போ தாண்டி குளுமையாக இருக்குது மாஸ் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்து போடுவோம். லிங்க்கில் வந்து அந்த
மை V3 MD சத்யானந்தன் பெயில் கிடைக்கல அந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களை வந்து மை V3 சிஎம்ஸ் டவுன்லைன் சிஎம்ஸ் இவங்க வந்து கேஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பட் அப்ளைனரும் சரி, இந்த மை V3க்கு சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனல் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம், நம்ம அவங்களும் சரி கேஸ் கொடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவு கூட்டத்தை தக்க வைக்க முடியாது, கேஸ் கொடுக்க தான் போகிறாங்க. இப்போயே நம்ம ஒரு கமெண்ட் பார்த்தோமே, வேலூரில் மட்டும் 500 பேர் இருக்கும், கேஸ் கொடுக்க போகிறோம் மை V3க்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் 500 பேர் மொத்தமாக சென்று மை V3 ஆர்ட்ஸ் மேல் புகார் அளிக்க ஒன்று சேர்கிறோம். நம்ம எத்தனையோ கமெண்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறது இதுதான் முதல் முறை. எத்தனை மாதங்கள் பொறுத்து கொண்டு உள்ளது, அவர் உள்ளே இருக்கிறதுக்கும் பேமெண்ட் போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு வந்து இந்த அட்மின், ஆமாம் ப்ரோ, ஏதோ ஏமாத்த திட்டம் போடுற மாதிரி தெரியுது, புகார் கொடுப்பது நல்லது போல். மை V3க்கு ஆதரவாக இருக்கிற இந்த சேனல் கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆதரவாக இருக்கிற கம்பெனி கூட அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாங்க, எதிராக திரும்ப போகிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் மை V3 இருக்கிற அந்த அப்ளைனர்ஸும் சரி, டவுன்லைன்ஸும் சரி, கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க, ஏதோ நடக்க போகுது. இந்த மாதிரி மை V3 கமெண்ட்ஸ், மை V3க்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, மை V3க்கும் எதிராக இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி பார்த்த வீடியோவில் பார்த்துலாம். நன்றி, வணக்கம்.